எப்பா குபேரத்தி சாட்டியடி இப்போ வழக்கறிஞர்களுக்கு கீழே நம்ம கைலாசத்தில் தீர்மானம் போட்டு தீர்மானத்தை ஏற்றி வழக்கு ஆடுற வழக்கறிஞர்கள் குமாஸ்தா தவிர எல்லாமே எனக்கு தெரியும். யார் யாருங்கன்னு எனக்கு எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டில் தெக்குப்பாளையம், ராஜபாளையம், சிலிவுத்தூர் எனக்கு தெரியும். இவனுங்களை தவிர நமக்கு வழக்காடி வழக்கு ஓடுற இப்போ கணக்கில் ஓடுற வழக்கறிஞர்களை தவிர, ஏன்னா மதுரை மீனாட்சி கோட்டையிலேருந்து ஈஸ்வரன் கல்யாணம் முடித்து வந்து கடைசி வரைக்கும் இங்கே வந்து சேர்த்து விட்டு இன்றைக்கும் அந்த வழக்காடி வழக்கு ஓடுது. அப்போ அந்த கணக்கில் கிளியராக அந்த வேலையை பார்க்குற வழக்கறிஞரை தவிர, நமக்கு உள்ள வழக்கறிஞர்களை தவிர இன்றைக்கி போட்டாச்சு. மித்தது எல்லாம் கீழே சாட்டியடி குடுக்கிற குடுப்பிலாக்களி ஓட்டம் குடுத்த குடும்பம் வீட்டில் கண்ணீர் கூத்தலமாக இருக்கும். இன்று நாள்லேருந்து அடி சாட்டியடி தமிழ்நாட்டுக்கார பேர் தெரியும். முனியப்பன், முனியாண்டி இவனுங்க வந்தால் அடி கொடுத்த அடி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு இன்னுமே தெரியும். குடுத்த குடுப்பில் இங்கே ஆகா ஓகோன்னு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடி அந்த பேப்பரை வாங்கி இன்றைக்கி வாங்கியிருக்கோம் சந்தோஷமாக. முன்னாடி நாற்காலி சேரில் இவனும் உட்கார்ந்துருக்கான். வழக்கறிஞர்கள் எப்படி பங்கு போட்ட மாதிரி உட்காந்து தீர்மானத்தில் இருக்கிற தீர்வு கிடைக்கிற கணக்கில் கோட்டார் ஆணும் பெண்ணும் கணக்கு வழக்கு பார்க்குற கணக்கில் கணக்கை பார்த்து நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருச்சா, இன்றைக்கி வாங்கியாச்சா அப்படிங்கிற கணக்கு கீழே ஓட்டி ஆட்டி போகிற வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குற குடுப்பு சாட்டியடி. புரியுதா இல்லையா? மேலே மாயாண்டி உட்காந்துருக்கான். யார் மேலே? நீதிபதி கோட்டார் ஆணுக்கு மேலே பெண்ணுக்கு மேலே உட்காந்துருக்கான். கணக்கை யமதர்மன்ட்ட கேட்பான். இப்போ இது தப்பு கணக்கில் ஓடுது, என்ன அர்த்தம்? அப்போ பேனா கிறுக்கி விட்டு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே மாட்டுவான். வழக்கறிஞரும் மாட்டுவான். எப்படி இப்போ புரியுதா இல்லையா? அதுக்கு தான் தொப்புல நான் உட்காந்துருக்கேன். வழக்கறிஞர் தொப்புல ஆணுக்கு பெண்ணுக்கும் யமதர்ம உட்காந்துருக்கான். யமதர்ம உட்கார்ந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக முனியப்பேன் சாட்டியடி. நாங்கள் வாசலில் அடி சாட்டியடி. இப்போ அதுக்கப்புறம் ரோட்டில் இறங்கினோன்னு வண்டி 4 டூ வீலர் வருவான். சைன்னு அப்படி தப்பு செஞ்சுட்டு கண்டார ஒளிமை அவனுக்கு கொடுக்குற குடுப்பு முதல் பார்வை 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி. அவன் பார்வை பார்த்துருவான். பார்த்தவொடனே அவன் குடும்பம் நாரி கண்டார ஒளிமை அப்படியே அக்கா பிரித்து பிச்சு மேஞ்சி எடுத்து போடுவான். அவன் வெளியில் 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி. இப்போ புரியா இல்லையாப்பா? அடுத்து சின்ன பொண்ணோடக்கார பெரிய பொண்ணோட இந்த கோஷ்டி யார்? பைரவன், கருப்பன், வீரபுத்திரன் இவனுக்கு ஜோடியோடு இருப்பான். பொண்ணு ஆணு உள்ள இவன் ஜோடியோடு தான் போனான். எல்லாம் அந்த ஜோடி எல்லாம் உள்ளே நிற்கணும். கொத்து ஒரு கொத்து மண்டையில் ஒரு கொத்து, மூளையில் ஒரு கொத்து, வாயில் ஒரு கொத்து, கண்ணு 2 கண்ணில். இப்போ மாரியம்மா அவள் கண்ணில் கொத்த போகிறான். கண்ணில் கொத்துனா என்ன ஆகும்? கண்ணு தெரியாமல் தடவை போகிறான். அதுதான் கணக்கு. கண்ணில் கொத்துனவொடனே ஆட்டோமேட்டிக்காக காய்ச்சல் வரும். வழக்கறிஞர் பூரா கண்ணு தெரியாமல் போக போகிறான். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாதரா? புரிஞ்சுப்பார், தெரிஞ்சுப்பார். இனிமேல் விடமாட்டான் ஈஸ்வரன். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் முனியப்பன் பேரண்டா. அண்ணங்கிற வார்த்தை தவிர நான் பேசினதே கிடையாது. ஈஸ்வரன் பரம சிவன். புரியுதா? இன்னுமே அடி கொடுத்துட்டாரு அப்படி. ஏன்னா கடவுள் படைக்கான், ஈஸ்வரன் படைக்கான். அந்த தப்பு அவன் செய்ய மாட்டான். இப்போ எல்லா படைகளும் நாங்கள் தாண்டா வரோம் நீதிமன்ற கோர்ட்டில். முதல் உன் கணக்கை முடிச்சு தாண்டா அடுத்து வார்டுக்கு வரணும். பூரா சிட்டி கிராமத்தில் வந்து கொண்ட நேரமும் குண்டியில் புழுக்களையும் சூடு வைக்கணும். முதல் நீதிமன்றத்தில் கணக்கு முடிக்கணும் அப்படின்ட்டான் ஈஸ்வரன் பரம சிவன். நீதிமான் நீதியை தவறி போகுது முக்கால்